கவின் அண்ட் ஆண்ட்ரியா ஆக்டிங்கில் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண விக்ரம் அசோக் அவரோட டிபுட் அண்ட் டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங்கில் உருவான மாஸ்க் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம் 2 hours and 7 minutes மட்டும் ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, கவின் நிறைய பணம் சம்பாதிக்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வேற யார் கூடயாவது அஃபேர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது, பொண்ணு லவ் பண்ணுறாளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு எத்திக்கல் டிடெக்டிவாக இருக்காரு. இன்னொரு சைடு ஆண்ட்ரியா என்ஜிஓன்ற பேரில் பல இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற செம ஷார்ப்பான ஆள். எலெக்ஷன் டைமில் 440 கோடி பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஆண்ட்ரியா கிட்ட வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கூட்டம் மணி ஹேர் ஸ்டைலில் ஆண்ட்ரியா இடத்துலையே மாஸ்கை போட்டு பணத்தை மொத்தமாக தூக்கிடுறாங்க. பிளாக் மணின்றதுனால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாமல் இந்த கேஸு கவின் கிட்ட வருது. அந்த மாஸ்கை கவின் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த மாஸ்க். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பல லேயர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உள்ள ஸ்டோரி இவ்வளோ கிறிஸ்பாகவும் அட் த சேம் டைம் நல்லா எங்கேஜிங்காகவும் கொடுத்ததுக்கே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அறிமுக இயக்குனரை பாராட்டியே ஆகணுங்க. நெல்சன் ஸ்டைலில் ஒரு டார்க் காமெடி ஜானர், அதில் நிறைய ஐடியாலஜிஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ், அப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. நெல்சனோட வாய்ஸ் ஓவர் படத்துக்கு ஒரு அடிஷனல் ஃப்ளேவராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு வாய்ஸ் ஓவர் நேரேஷன் கண்டிப்பாக அவசியம்தான். அங்கே நெல்சனை பிக் பண்ணது தான் ஹியூமர் சென்ஸை இன்னுமே பூஸ்ட் பண்ணுச்சு. மூவி டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதால நமக்கு எங்கேயும் பெருசாக போர் அடிக்கவே இல்லைங்க. நெல்சனோட கோலமாவு கோகிலா, டாக்டரில் வர மாதிரியான கேரக்டர்ஸ் தாங்க இந்த படத்துலையும் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அது பார்க்க அப்நார்மலாக இருந்தாலும் நல்லாவே சிரிப்பை ஏற்படுத்துச்சு. ஸ்டார்டிங்கில் வர கவினோட டிடெக்டிவ் கேசஸ் கூட செமையாக ஒர்க் ஆச்சு. இந்த படத்தோட ஃப்ளாஸ்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் சில இடங்களில் யோசிக்க விடாமல் பண்ணாலும் சில இடங்களில் உதைக்க தாங்க செஞ்சது. வெற்றிமாறன் படங்கள் மாதிரியே இவரும் டப்பிங் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவார் போலங்க. வாய்ஸ் ஓவர் டயலாக்ஸ், சீன்ஸ் முடிஞ்சு டயலாக் முடியாமல் கண்டினியூ ஆகுறது போன்ற சீன்ஸ் எல்லாம் இருக்கதான் செஞ்சது. ஹீரோ நல்லவனு காமிச்சுக்கிறதுக்காக ஒரே டயலாக ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தது கொஞ்சம் கடுப்பாக தாங்க செஞ்சது. லைவ் லொகேஷன் போகாமல் சில சீன்ஸை செட் போட்டதுமே அப்பட்டமாக தெரிஞ்சதோட சீன் மூடையும் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு தாங்க சொல்லணும். மூவி இவ்வளோ குயிக்காக இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டோரியை எலாபரேட் பண்ணி ஹியூமருக்கான சீக்வன்ஸ் எல்லாம் இன்னுமே ஆட் பண்ணியிருந்தா செமையாக இருந்திருக்கும். ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது கவின் தன்னோட கெத்தான ஆட்டிடியூட்ல கவுண்டர் அடிச்சுட்டு அதுவும் டிடெக்டிவாக வர சீன்லாம் மாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காருங்க. லவர் பாய், எமோஷனல் சீன் எல்லாமே செமையாக பண்ணியிருந்தாரு. அடுத்து ஆண்ட்ரியா ரொம்பவே சட்டிலான ஆக்டிங் மாதிரி இருக்கும், பட் செம பவர்ஃபுல்லான கேரக்டர். அதை டேரக்டர் ஸ்டைலில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி இந்த 2 கேரக்டர் எழுதப்பட்ட விதமே பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க கேரக்டரைசேஷன் புரிஞ்சுக்கிட்டு கவின் அண்ட் ஆண்ட்ரியா அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ருஹானி சர்மா ரொமான்ஸ்க்காக அவங்க கேரக்டர் எழுதப்பட்டிருந்தாலும் அவங்கள பிரிட்ஜ் மாதிரி ஸ்டோரி கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணது மைண்ட் ப்ளோவிங்காகவே இருந்துச்சு. சார்லி வேற மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கில்லே இந்த படத்தில் கொடுத்துருக்காருங்க. சச் அ சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் அவர்து. அகெயின் டாக்டர் மாதிரியே அர்ச்சனாக்கு சூப்பரான கேரக்டர். சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் அதை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. மரியம் ஜார்ஜுக்கு டப்பிங் சுத்தமாக செட் ஆகல. ரெடின் கின்ஸ்லேயே 2 சீன் தான் வராரு, அதுவும் எப்போதும் போல சிரிப்பலை தான். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாம் லிட்ரலி எல்லாமே நல்லா இருக்கு. பிஜிஎம்ஸும் சீன் கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரேஞ்சிலே போட்டிருக்காரு. ராஜ்சேகர் சினிமாட்டோகிராஃபியில் டார்க் வேர்ல்ட் ஆஃப் மாஸ்கை மாசாவே கேப்சர் பண்ணியிருக்காரு. மெயின் சீக்வன்ஸில் யூஸ் பண்ண ஸ்லோமோ ஷாட்ஸ் கூட மெஸ்மரைசிங்காக தாங்க இருந்தது. ராமர் எடிட்ஸில் ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகிற ஃபீல் இருக்கதாங்க செஞ்சுது. அண்ட் ஃபாஸ்ட் ஓவர்லேவை கூட கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே, வித்தியாசமான கேரக்டர், அதை ப்ளே பண்ண ஆக்டர்ஸ் அண்ட் ஜிவியோட சவுண்ட் ட்ராக். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ரொம்பவே குவிக் அண்ட் ஷார்ட்டான மூவி டியூரேஷன், வாய்ஸ் ஓவர், மியூசிக், டயலாக்னு எல்லாமே ஒரே டைமில் ப்ளே ஆகுறது, லிப்சிங்க் ஆஃப் ஆக்டர்ஸ், லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் தாங்க. பிளட் ஷீட்ஸ் அண்ட் அடல்ட் கண்டென்ட் நடுவில் சில இடங்களில் வரதால சில்ட்ரன்ஸை கூட்டு போகிறது தவிர்த்துக்கலாம். ஓவராலாக ஒரு குவிக்கி டிஃப்ரெண்ட்டான டார்க் காமெடி படத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த வேற லெவல் ட்விஸ்ட் த்ரில்லர் ஆஃப் மாஸ்க். Cinematics rating for this movie is 7 out of 10. Thank you guys.